وَلِلَّهِ الْأَسْمَاءُ الْحُسْنَى فَادْعُوهُ بِهَا. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய அழகிய திருநாமங்களை ஒவ்வொன்றாக அதனுடைய பொருளோடு நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த தொடரிலே அல்லாஹுடைய ஒரு அழகிய பெயர்தான் அஸ்-சய்யித் என்பது. இந்த பெயர் அல் குர்ஆனில் குறிப்பிடப்படாவிட்டாலும் ஹதீஸிலே வந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அபூ தாவூதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ், அப்துல்லாஹ் இப்னு ஷிஹீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், பனு ஆமிருடைய குழுக்களோடு சேர்ந்து, அதாவது பனு ஆமிர் என்கிற கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு குழு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக சென்றார்கள். அவர்களோடு நானும் சென்றேன். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து பேசி கொண்டிருக்கும் போது நாங்கள் சொன்னோம், அன்த சய்யிதுனா, நீங்கள் தான் எங்கள் சய்யித் என்று சொன்னோம். அப்போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்-சய்யிது அல்லாஹு தபாரக வ தஆலா, உண்மையான சய்யித் அல்லாஹ் தான் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸிலே சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை அஸ்-சய்யித் என்று சொன்னபோது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தான் சய்யித் என்று சொல்லி அல்லாஹுடைய ஒரு பெயராக இந்த சய்யிதை அறிமுகப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சய்யித் என்ற அரபு சொல்லுக்குரிய கருத்தை அகராதிகளில் நாம் பார்க்கிற போது எஜமானன், அரசன், கண்ணியமானவன், தலைவன், சிறந்தவன், சங்கைக்குரியவன், பல அர்த்தங்கள் அதற்கு கொடுக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொன்றிலும் சய்யித் என்று சொன்னால், ஒரு கூட்டத்தில் சய்யித் அல்லது ஒரு விஷயத்தில் சய்யித் என்று சொன்னால் அதில் மிக சிறந்தவர், மிக உயர்ந்தவர் என்பது அதனுடைய அரபு மொழி ரீதியான அர்த்தமாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ அல்லாஹு தஆலா சய்யித் என்றால் நாம் மேலே குறிப்பிட்ட அத்தனை கருத்துக்களையும் அந்த அல்லாஹுடைய அஸ்-சய்யித் என்ற திருநாமம் உள்ளடக்குவதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே உண்மையிலேயே எஜமானனாக, அரசனாக, தலைவனாக, கண்ணியமிக்கவனாக, சிறந்தவனாக, உயர்ந்தவனாக இருப்பவன் அல்லாஹ் ஒருவன்தான் என்பதை இந்த ஹதீஸின் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். அதே நேரத்தில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷிர்க்கினுடைய வாசலை மூடுவதிலே எவ்வளவு அக்கறையோடு இருந்தார்கள் என்பதையும் இந்த ஹதீஸிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதாவது மக்கள் அவர்களை பார்த்து நீங்கள் தான் எங்களுடைய சய்யித் என்று சொன்னபோது அல்லாஹுடைய தூதர் அதை ஏற்று அதன் மூலம் மகிழ்ச்சி அடைய விரும்பவில்லை. மாறாக அந்த இடத்திலும் ஒரு இணை வைத்தல் வந்துவிடக்கூடாது என்பதிலே கவனமாக இருந்துதான் அல்லாஹ் தான் சய்யித் என்பதை அறிமுகப்படுத்தினார்கள். வேறொரு ரிவாயத்திலே அவ்வாறு அவர்கள் சொன்னபோது, நீங்கள் என்னை பற்றி சொல்வதாக இருந்தால் அப்துல்லா வ ரசூலுஹு, அல்லாஹுடைய அடியான், அல்லாஹுடைய தூதர் என்று சொல்லுங்கள், ஷைத்தானுக்கு நீங்கள் வழிவிட்டு விடாதீர்கள் என்று சொன்னார்கள். இன்னும் ஒரு ஹதீஸ் நம்ம எல்லோருக்கும் பிரபல்யமான ஹதீஸ், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அளவு கடந்து புகழ்ந்தது போல என்னை நீங்கள் அளவு கடந்து புகழ வேண்டாம், அல்லாஹுடைய அடியான், அல்லாஹுடைய தூதர் என்று என்னை சொல்லுங்கள் என்றார்கள். இவ்வாறு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தௌஹீதினுடைய வாசலை மிக கவனமாக பேணி பாதுகாத்து வந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இணை வைத்தல் எந்த வழிகளிலும் உள்ளே நுழைந்து விடாமல் அவர்கள் தடுத்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. எனவே உண்மையிலேயே அஸ்-சய்யித் அல்லாஹ் தான் என்பதை நாம் புரிந்து அதற்கேற்ப செயற்பட எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.